Hi friends, வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தட்டை பார்க்க போறோம். தட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல பார்க்கறவங்க Subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இப்போ இந்த தட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பச்சை அரிசி மாவு, கடலை பருப்பு ஏற்கனவே தண்ணில ஊற வச்சு வச்சிருக்கேன். வரமிளகா ஃப்ளேக் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கரகரா பொடிச்சு வச்சுக்கோங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், உப்பு. அடுத்து மாவு பிசைஞ்சிக்கலாம். அரிசி மாவு போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வரமிளகா கரகரா பொடிச்சு வச்சிருக்கோம், அதை போட்டுப்போம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம காரம் சேர்த்துருக்கனால பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இந்த அளவு பசஞ்சா போதும். தட்டை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. முதல்ல அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கணும். இந்த அளவு எடுக்கணும். எடுத்து இந்த ஓரத்தில் வச்சு இந்த மாதிரி மடிக்கணும். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா போதும். ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். நைஸாக இருக்கணும். எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். தட்டை ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். மறைச்சு போட்டுக்கலாம். இனி எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். பாய்.